அனைவருக்கும் வணக்கம். இன்று மிதுன ராசியினுடைய குரு பயிற்சி பலனை பார்ப்போம். ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2வது வீட்டுக்கு கடக ராசியில் உச்சஸ்தானம் பெற்று இடம்பெயர்ச்சி நடந்திருக்கு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய நற்பலன்களை பார்ப்போம். குரு தான் இருக்கக்கூடிய வீட்டை பலவீனப்படுத்தியும் தான் பார்க்கக்கூடிய வீட்டை பலப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வார். அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்கு 6 மற்றும் 8 10ஆம் வீடை பார்க்குறாரு. இந்த 6, 8ன்றது மறைவு ஸ்தானங்களில் இவர் பார்க்கறதுன்றது ஒரு விசேஷமான பலனாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. 6ன்றது எதிரி, நோய், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடம் குறிக்கும். 8ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ், ஆயுள், இந்த மாதிரி காரக பாவங்களை குறிக்கும். நோய் நிவர்த்தி செய்கிறது, எதிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக போகிறது, இந்த மாதிரி செயல்களை 6, 8ஆம் பாவங்கள் குறிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏதாவது நீங்கள் வேலையை செய்யணும் புதுசாக, இல்லைனா வேலையை மாற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் குறிப்பிட்டு செய்யலாம். தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது வீட்டில், அதாவது மிதனத்துக்கு 2வது வீட்டில் பஞ்சமாதி கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்யும்போது தொழில் தொடங்குவதற்கு பல பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். முக்கியமாக பெண்களுக்கு திருமணமாகாத வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணம் நடப்பதற்கு 75% நல்ல பலன், நல்ல நேரமும் இருக்குது. ஆண்களுக்கு இல்லை, இது பெண்களுக்கு மட்டும்தான். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத வாக்குகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் தான் இருக்கும். ஜாமீன் போடுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானத்தை மட்டும், அதாவது பேச்சை மட்டும் கட்டிப்படுத்துனீங்கன்னா இந்த காலம், இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் தடித்து வெளிப்பட்டதுன்னா உங்களுடைய குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களிடத்துலையும் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் புதன் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலங்கள் இருந்ததுன்னா, பெருமாள் கோவில் இருந்ததுன்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வருவது சால சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லைனா விஷ்ணு சகஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசம் போன்ற பாராயண நூல்களை படிப்பது மிக நல்லது. உங்களுக்கு மேலே இந்த மிதுன ராசிக்கு ஏதாவது நீங்கள் ஒரு நற்காரியம் செய்யணும், ஒரு கேள்வி இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல